ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹேர் க்ரோத்துக்கான பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் மேக் பண்ண போகிறாங்க. அதோட ஆயில் தான் ஸோ மெயினாக யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அது நம்ம சிக் எடுக்கும் போதே முடி உடஞ்சி டேமேஜ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரிஸி ஹேர் அவாய்ட் பண்ணுறோம். டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்காங்க. ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ணலாம். செம்பருத்தி ஆயில் வந்துடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான ரெமிடிஸ் நான் சொல்லிடுறேன். உங்கள் முடிக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஒரு மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு 8 பூ எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் பியூர் கோகோனட் ஆயிலாக எடுத்துக்கினாக்கா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வச்சு தான் நம்ம பண்ண போகிறாங்க எண்ணெயை. இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னாக்கா நான் ரூம் டெம்பரேச்சரில் 2-3 நாள் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்க வேண்டாம், ரூம்லேயே வச்சு நீங்கள் காய வைங்க. நல்லாவே காஞ்சிடும் பூ. காஞ்சி ஆயிட்ட பிறகு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடாயோ சின்னதாக பேனை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா காஞ்சிருக்க பூ லைட்டாக க்ரஷ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் போடுங்க. பூ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலராக மாறணுங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லிம்லேயே நீங்கள் வைங்க. ஸோ ஸ்லிம்மில் இங்கே வச்சுட்டு நல்லா பூ பார்த்தீங்கன்னாக்கா அந்த எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோங்க. எண்ணெயை உங்களுக்கு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆகட்டும். எண்ணெயை நல்லா கூல் ஆகிட்டப்போ நீங்கள் எண்ணெயை எடுத்து பாருங்கள். எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பூ நல்லா அப்சர்வ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ எண்ணெயை நீங்கள் வடிகட்டிட்டு அந்த பூவில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயை இருக்குங்க. ஸோ பூ நீங்கள் நசுக்குங்க. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரஷ் பண்ணிங்கனாக்கா எண்ணெயை உங்களுக்கு வரும். நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், உங்களுக்கு அந்த எண்ணெய் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வந்திருக்கோங்க. ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க எப்போவுமே பண்ணிவிட்டு நான் முடியை அப்ளை பண்ணுவேன். இந்த எண்ணெயை நீங்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 3 டைம்ஸ் பண்ணாலே போதுமானது. ஸோ ஏர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிஸினஸ் இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இது பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முடி க்ரோ ஆகிறது பார்த்தீங்கன்னா பூஸ்ட் கிடைக்கும். லைட்டாக முடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட் ஒரு மசாஜ் போடுங்க. ஸோ மசாஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகிறதுனால முடி இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் முடிக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ரிஸி ஹேர் இருக்குது, முடி ரொம்ப கொட்டுதுனாக்கா இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் நீங்கள் மேக் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு முடி க்ரோத்துக்காக நான் போடுறேன். நான் வேறு எதனா ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் எதனா உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ கூட பார்த்தீங்கன்னாக்கா நான் செக்மெண்ட் வைஸ் நான் மேக் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், இன்னொரு வீடியோ என்னன்னாக்கா நிறைய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தலையில் பெயின் இருக்கும் இல்லையா, அதோட வீடியோ நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் நான் லிங்க்கில் நான் கொடுக்குறேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.